விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கு வாய்ப்பு கிடையாதா? வெறும் 2 நாட்களில் பறிக்கப்பட்ட கான்வாய் பாதுகாப்பு. நடந்தது என்னவென்றால், தற்போது இருக்கும் சூழ்நிலையில் விஜய் தேர்தலில் முன்னிலையில் இருந்த காரணத்தினால் அவருக்கு முதலமைச்சருக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு மற்றும் கான்வாய் கார் வசதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்காத காரணத்தினால் தற்போது அதையும் ரத்து செய்துவிட்டார்கள். மேலும் தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்குமாறு கேட்டதற்கு, ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 சீட்டுகள் இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இப்படி செய்ய வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது. அதிகமாக சீட்களை வென்ற கட்சி ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதுமானது. ஒரு கட்சி ஆட்சி அமைத்து விட்டது என்றால் அதனுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் ஒரு நம்பிக்கையோடு வருவார்கள். ஆனால் ஆட்சியை அமைக்காத ஒரு கட்சியிடம் கூட்டணி வைப்பதற்கு மற்ற கட்சிகள் பயப்படும். விஜய் அவர்களுக்கு தேவையான 5 முதல் 6 சீட்டுகளை வழங்குவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முஸ்லிம் கட்சியும் ஒப்புக்கொள்வதாக தெரியவில்லை. ஆனாலும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு மற்றொரு வழி உள்ளது. அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.